வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சத்தம் உயர்த்தி நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமாக பயபக்தியோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன், படைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி கை கூப்பி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கீழ்ப்படிதலோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. எல்லோரும் தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அப்படி எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம் மீது கொண்ட அன்பை நிரூபிப்பதற்காக தனது திரு இரத்தத்தையே நமக்கு கொடுத்தவர். ஆமென். அவருடைய அன்பினால் முன்குறிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக, இயேசுவினுடைய செல்ல பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு நாள் தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறவர் அவர்தான். ஆமென், ஆமென், ஆமென். சொல்ல எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. இயேசு நாமம் உயர்த்தப்படுக, இயேசு நாமம் உயர்த்தப்படுக. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவை நீங்க எந்த அளவிற்கு கைதட்டி ஆராதித்து புகழ்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய மகிமை நம்மீது இறங்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எந்த விதமான பராக்குகளுக்கோ எந்த விதமான இடர்பாடுகளுக்கோ நாம் இடம் கொடாதபடி இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். இயேசுவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவரே, மிகுந்த அன்பு கொண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை ஆசீர்வதிக்க, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறவரே, உம்மோடு நாங்கள் இணைய, உம்மோடு நாங்கள் இணைய எங்களுக்கு கற்றுத் தந்தவரே, எங்களுக்கு கற்றுத் தந்தவரே, இந்த நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் வழிநடத்தியவரே, வழிநடத்தியவரே, இந்த ஆண்டு முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த போகிறவரே, வழிநடத்த போகிறவரே, உமது ஆவியினால், உமது ஆவியினால் எங்களை நிரப்புகிறவரே, எங்களை நிரப்புகிறவரே, உம்மையே நாங்கள், உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம், நேசிக்கிறோம், உம்மையே நாங்கள், உம்மையே நாங்கள் அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம், உம்மையே நாங்கள், உம்மையே நாங்கள் ஆராதித்து மகிழ்கிறோம், ஆராதித்து மகிழ்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமா பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், சேர்ந்து பாடுவோம். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சத்தமா பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாம் சும்மா இருக்க கூடாது. இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இயேசுவுடைய செல்ல பிள்ளைகள், அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகள், அவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். இயேசுவே, என்னை தாயின் கருவிலேயே தேர்ந்து கொண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, இந்த நாளிலே உமது அபிஷேகத்தால் என்னை நிரப்புகிறவரே, இந்த மாதம் முழுவதுமாக, இந்த ஆண்டு முழுவதுமாக, இந்த கல்வி ஆண்டு முழுவதுமாக எங்களை வழிநடத்த போகிறவரே, நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். கைகளை தட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். பாடுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். நம் நேசரில் களிகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை அசைத்து லா 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 லா. கைகளை தட்டி எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். பாடுவோம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாயை திறங்க. வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க. இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மில் இறங்கும்படியாக இதோ உங்கள் வாயினை திறந்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிருந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதோ என் படிப்பை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. நீங்க எங்களோட இணையணும் ஆண்டவரே. நாங்க உங்களோட இணை
நாங்கள் உம்மோடு இணையும் வரைதான் எங்களுடைய வாழ்வு. இந்த உலகத்தில் நான் கனி கொடுக்கணும்னா, நல்லா படிக்கணும்னா, ஒழுக்கத்தோடு வாழணும்னா, இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற ஒரு மகனாக மகளாக நான் உருவாக வேண்டும் என்றால், நீர் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், அப்பா நீங்க நான் உங்களோட இணையணும், நீங்க என்னோட இருக்கணும். இயேசுவே இயேசுவே நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே, நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே, நீங்க எங்களோட இணையணும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல வாயை திறந்து துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போய். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. இந்த வாய் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவை புகழ. சொல்லுங்க. நீ இயேசுவை புகழனா இந்த உலகத்தை இகழ்வ. இயேசுவை அறிக்கையிலனா கெட்ட வார்த்தை வரும். வெளிச்சத்தால் நீங்க நிரப்பலனா இருள் உங்க வாழ்க்கையில் வரும். நல்லவற்றையால் நீங்க நிரப்பலனா தீமையானது உங்களை நிரப்பும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க நல்லவற்றை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும், நல்லவைகளுக்காக உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு எனக்கு போதுமானவர். இயேசு எனக்கு போதுமானவர். ஹalleluya. 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 யாரெல்லாம் நான் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க பாப்போம். இயேசுவின் பிள்ளையா நான் வாழ போறேன் அப்படி கை தூக்குங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீங்க உங்களால சொந்தமா நல்லவங்களா இருக்க முடியுமா? நல்லவனா இருக்க முடியுமா? கெட்ட பேரத்தை பேசாம இருப்பீங்களா? பொய் பேசாம இருப்பீங்களா? கோபப்படாம இருப்பீங்களா? சண்டை போடாம இருப்பீங்களா? பொறாமைப்படாம இருப்பீங்களா? இருக்கவே முடியாது. உங்களுடைய சொந்த பலத்தினால முடியாது. ஆனால் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய முடியும். சொல்லுங்க. இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய முடியும். இயேசுவின் துணை கொண்டு. இயேசுவின் துணை கொண்டு. இயேசுவின் துணை கொண்டு. இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. நல்ல சத்தமா. இயேசுவின் துணை கொண்டு. இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. ஹalleluya. 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 அப்ப இயேசுவின் துணை நம்மளோட இருக்கணும். அதற்கு நம்ம எப்போதும் இயேசுவை நாங்க தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இயேசு வாழ்க, இயேசுவே நீங்க வாங்க வாங்க. நீங்க ஆண்டவரை அழைக்கிற போதுதான் அவர் உங்களோடு வருவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு என்னோட வரணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்கு பாப்போம். இயேசு எனக்கு வேணும். Praise the Lord. Praise the Lord. இயேசு இருந்தா தான் இயேசுவில் செயல்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்ப இயேசுவோடு இணைஞ்சு அவருடைய ஆவியானவரால் நான் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க இந்த வேளையிலே ஆண்டவருடைய அருள் ஆவியானவர் இன்று நமக்குள்ள தங்குவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே என்னை பாருங்க. சொல்லுங்க. இயேசுவே என்னை பாருங்க. இயேசுவே என்னை பாருங்க. இயேசுவே என்னை பாருங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவே என்னை பலப்படுத்துங்க. உமது அருளால் என்னை நிரப்புங்க. Praise the Lord. Hallelujah. 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 நல்ல ரெண்டு கரம் உயர்த்தி ஹalleluya. Hallelujah. 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 சரி, சேர்ந்து பாடுவோம் நம்ம இணைந்து. அப்படி எழுந்து நில்லுங்க. இப்ப இயேசுவுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ நல்ல விருப்பத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் சேர்ந்து பாடுங்க.
என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே தாகத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும். சேர்ந்து பாடுவோம். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சத்தமுயர்த்தி. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கைகளை அசைத்து என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கைகளை அசைத்து என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஏசப்பா நம்மளோட இருக்கும் வரை நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏசப்பா சீடர்களோடு இருந்தப்ப அவங்க பயப்படாமல், எல்லாத்துக்கும் பயப்படாமல் அவங்க வாழ்க்கையில் அவங்க நடந்து சென்றாங்க. ஆனால் அவர் இறந்தபோது, இந்த உலகத்தை விட்டு அவர் சென்றபோது எல்லாம் கலங்கி நடுங்கி போய் 4 செவுத்துக்குள்ளே முடக்கிட்டாங்க. அவங்களால வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியலை. வெளியில் போனால் பயம், மக்களை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். விண்ணகத்திலிருந்து வருகிற ஒரு வல்லமை உங்களுக்கு தருவேன். பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வருகிற போது
அவர் உங்களை பலப்படுத்துவார், தைரியம் தருவார், இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கான வல்லமை தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. யாருக்கெல்லாம் இந்த ஆவியானவருடைய வல்லமை வேணும் கை தூக்குங்க. இப்ப நீங்க தாகத்தோட கேட்டா அவர் சொன்னார், யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் எனது ஆவியானவரை தருவேன்னு சொன்னார். நீ விருப்பத்தோடு கேட்டா அவர் உன்னோட தங்குவார். சக்கேயு, அப்பா இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தாரு. என் வீட்டுக்கு வாங்க, இதோ என்னுடைய மகள் சாக கிடக்கிறா அப்படின்னு கூப்பிட்டு வந்த செஞ்சூரியன், நூற்றுவ தலைவன், இன்னும் கனானிய பெண், இவங்கெல்லாம் ஏசப்பா வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால அவங்க வீட்டில் இருந்த தரித்திரம் மாறிச்சு, நோய்கள் நீங்கிச்சு, அவர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது. அதே போல இன்று நீங்கள் ஆவியானவரை வேணும் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஆவியான உங்களிடத்தில் வருகிற போது உங்களுக்கு இருக்கிற பயத்தை, நீங்க இந்த உலகத்தை பார்த்து, உங்களுடைய படிப்பை பார்த்து, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நீங்க பயப்படுகிற சூழ்நிலைகள்லாம் மாறும். இன்னைக்கு உலகத்திலே மிகவும் கொடூரமான வியாதி அப்படின்னா பயம். பல பேர் கையில காலெல்லாம் என்ன கட்டிருக்கீங்க, தாயத்தை கட்டிருக்கிறீங்க, கருப்பு கயிறு கட்டிருக்கிறீங்க, பல்வேறு விதமான எல்லாத்தையும் இடுப்புல கையில காலில் ஏன் கட்டிருக்கிறீங்க? பேய்க்கு பயம், நோய்க்கு பயம், மனுஷனுக்கு பயம், இருட்டை பார்த்தா பயம், விலங்குகளை பார்த்தா பயம். உன் வாழ்க்கையில பல விஷயங்களை பயத்தினால பிசாசு அழித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில தைரியத்தின் ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியான இடத்தில் வருகிற போது நம்மை அறியாத ஒரு தைரியம், இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல், உலகத்தை தாண்டி செல்கிற ஞானம் இந்த ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நீங்க அந்த ஆவியானவரால் நிரம்பத்தான் இந்த இடத்துக்கு ஆண்டவர் கூட்டி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அத்துணை எதிர்க்கரை சாத்தியங்களை, சத்துருக்களை நீங்கள் ஜெயம் கொள்ள, வெற்றி கொள்ள ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வரப்போகிறார். ஆமென். எல்லாம் எந்திரிங்க, யாரும் உட்காரக்கூடாது, எல்லாரும் எந்திரிங்க, தயவு செய்து எந்திரிங்க பார்ப்போம். பிள்ளைங்களா, நல்ல பிள்ளைங்கள எழுந்து நீங்க இப்போ தாகத்தோட கேட்க போறீங்க. வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவரே, அன்று ஆண்டவர் இயேசுவை அபிஷேகம் செய்து இந்த உலகத்தில் நன்மை செய்பவராக மாற்றினீரே, என்னையும் நன்மை செய்யக்கூடிய மனிதராக மாற்றும். இந்த உலகத்தின் தீமைகளை கருவறுக்கக்கூடிய மனிதராக இயேசுவை மாற்றி அதே ஆவியானவர் இன்று உங்களையும் மாற்றுவார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். இன்னைக்கு நீங்க செல்ற இடமெல்லாம், நீங்கள் வாழுகிற அந்த குடும்பத்திலே, நீங்கள் படிக்கிற அந்த பள்ளியிலே, நீங்கள் சந்திக்கிற இந்த சமூகத்தின் மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் ஆண்டவருக்கு சான்று பகர, சாட்சியமாக மாற உங்களுக்குள் அந்த ஆவியானவர் எழுந்தருளி வருவார். நீ ஆனா உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் கொடுக்கணும், உன் வாயினால் அறிக்கையிடணும், ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, எங்களை நடத்துங்க என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த நேரத்தை ஆவியானவர் இன்று அசைவாடி உங்களை நிரப்புவார். அப்படியே தாகத்தோட கேட்பீங்களா? தாகத்தோட கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோட வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லா வாயை திறந்து நீங்க பாடணும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ உமது ஆவியின் வல்லமையினால், உமது வார்த்தையினால் இன்று மறுரூபமாக மாற்றிய ஆண்டவரே, இன்று எனக்குள் இருக்கிற இந்த இருளான காரியங்களிலிருந்து நான் விடுபட்டு உமக்கு சான்று பகர, உமது வார்த்தையை வாசிக்க, அனுதினமும் உமது வார்த்தையின் வாழ்க்கையிலே கடைபிடிக்க இந்த நாளிலே ஒரு வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. இன்று நீர் கொடுத்திருக்கிற இந்த விருப்பத்தை நிறைவேற்ற உமது வல்லமை எனக்கு தேவை. எத்தனையோ விதமான விருப்பங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் அதை நிறைவேற்ற உமது ஆவியானவருடைய வல்லமை தேவை. இன்று உமக்காக நான் சான்று பகிர்ந்து வாழ, உமக்காக எழுந்து பிரகாசிக்க, இந்த உலகத்திற்கு உம்முடைய அடையாளத்தை நான்
காண்பிக்க, உலகத்தின் தீமைகளிலிருந்து நான் விடுதலை பெற, பாவ பழக்க வழக்கங்கள் இதோ பல்வேறு விதமான தீமைகளை விளைவிக்கக்கூடிய, என் ஆத்மாவை கெடுக்கக்கூடிய இந்த உடலுக்கு எதிரான காரியங்களில் இருந்து நான் விடுதலை பெற ஆவியானவரே உமது வல்லமை என் மீது ஊற்றும். நீங்க கேளுங்க அன்பு பிள்ளைகளே, இன்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், இயேசுவை தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னீர்கள். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை வெறுப்பேன் என்று சொன்னீர்கள். சாத்தானின் கூட்டணிகளை இதோ ஆண்டவர் அவருக்கு எதிராக நிற்கிற எல்லா சகல விதமான செயல்பாடுகள், இதோ தொலைக்காட்சி, பல்வேறு விதமான தொழில்நுட்ப கருவிகள், இவற்றின் மூலமாக உன் ஆத்துமாவை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிற சாத்தானிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆவியானவரே இன்று என்னை ஆளுகை செய்யும், என்னை வழிநடத்துங்கள். என்னுடைய கண்களை, என்னுடைய காதுகளை, என் இதயத்தை, இந்த உடல் உறுப்புகளை நீங்க பயன்படுத்துங்க, நீங்க வழிநடத்துங்க என்று நீங்கள் இன்று அர்ப்பணிக்கிற இந்த வேளையிலே அந்த ஆவியானவர் உங்களை மறுபிறப்பு அடைய செய்வார், புது படைப்பாக மாற்றுவார், தீய சிந்தனைகளிலிருந்து உங்களை மாற்றுவார், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை உங்களுக்கு தருவார். நன்றியோடு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. இயேசுவே உமது வல்லமை உமது பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். மாந்தர் யாவர் மேலும் இறுதி நாட்களிலே ஆவியானவரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளை, இதோ உமது குழந்தைகளை, நீ தேர்ந்து கொண்ட பிள்ளைகளை கருவிலேயே நீ தேர்ந்து கொண்டு முன் குறித்து பெயர் சொல்லி உமது பிள்ளைகளாக மாற்றிய இந்த அன்பு பிள்ளைகளை உமது ஆவியின் வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் உமது அபிஷேகம் இந்த பிள்ளைகளை கடந்து வரட்டும். அவருடைய உள்ளங்களை நீர் ஆட்கொள்ளும், அவருடைய உடல்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், அவருடைய ஞானம் நிறைந்த வாழ்க்கையினால் நிரப்பும். இதோ சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை உமது பிள்ளைகள் இன்று பெற்றுக் கொள்வாராக. தாவீதுக்கு கொடுத்த அபிஷேகத்தை உமது பிள்ளைகள் பெற்றுக் கொள்வாராக. தானியேலுக்கு கொடுத்த வல்லமை இன்று உங்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும். சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை இவர்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் வல்லமை இன்று இவர்களுக்குள் ஊற்றப்படட்டும். உமது பிள்ளைகள் இன்று வெறும் காரியங்களாக செல்லக்கூடாது. உமது ஆவியின் வல்லமையினால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் உமது சாட்சிய வாழ்ந்து இந்த உலகத்திற்கு உம்மை அடையாளப்படுத்துகிற பிள்ளைகளாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக இன்று அவர்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். உமது வல்லமையினால் நிரப்பும். அபிஷேக வல்லமை இறங்கட்டும். இயேசுவே வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹலபரி ஷபல தரிவரா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நல்ல
நல்லா சத்தம் உயர்த்தி இயேசுவே கூப்பிடுங்க. இந்த வேளையிலே வல்லமை இந்த இடத்துல கடந்து வருகிறது. உங்களுக்குள்ளாக அந்த ஆவியானவர் இறங்குகிறார். உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை அந்த அபிஷேக வல்லமை உங்களுக்குள் இறங்கி உங்கள் பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்து உங்கள் உடலில் இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் இன்று குணப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால உங்கள் உடல் பூரண சுகத்தை பெறுகிறது. உலர்ந்த வல்லமையை பெற்றுக் கொள்கிறது. படிக்கக்கூடிய ஞானத்தையும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஞானத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவை போல இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து மற்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக உங்களை மாற்றுகிறார். இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே ஹல்லேலூயா அப்படியே முழந்தால் படிடுவோமா? முழந்தால் படியிட்டு உங்கள் இருதயத்தின் மீது கரங்களை வைத்து இயேசுவினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு ஆவியானவர், அந்த ஆவியானவரை எனக்கு தந்து எனது வாழ்வை முழுமையாக ஆட்கொண்டு இந்த உலகத்திற்கு நம்ம எல்லாம் சாட்சியமாக நிலைநிறுத்துகிறவர் அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். ரெண்டு கரங்களை மார்போடு சேர்த்து அணைத்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவருடைய அருள் நலமும் பேரன்பும் உங்களை புடைசூழ்ந்து வழிநடத்தி எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை படைத்து உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக அவருடைய ஞானத்தின் ஆவியினால் உங்களை நிரப்பி இந்த இருளான உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், பலவீனத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற நோய்களுக்கும் பேய்களுக்கும் ஆட்பட்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி உங்களை பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் ஆண்டவர் தான். ஆமென். இந்த உலகத்துக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்குது, சாப்பாட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது, விளையாட்டுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்குது, எத்தனையோ விதமான சுகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதற்கு பின்னால் உங்களை போன்ற குழந்தைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று இயேசுவை நீங்கள் தேர்ந்து கொண்டது உங்களுடைய விருப்பத்தால் அல்ல. இயேசு உங்களை முன்குறித்து அழைத்ததினால், உங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டதினால், உங்களை தனிப்பட்டு பிரித்தெடுத்து உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்த தேவன் இன்று அவருக்காக, அவரோடு இருப்பதற்காக அவர் தேர்ந்து கொண்ட சீடர்களுள் உங்களையும் ஒருத்தியாக அவர் தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்கவும், உலகத்திற்கு அதிகாரத்தோடு அனுப்பப்படவும், நோய் நொடிகளை குணமாக்கவும், அழிந்து போன உலகத்திற்கு விடையாக உங்களையும் என்னையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் இந்த சமூகத்தின் விடைகள், நீங்கள் தான் இந்த உலகத்திற்கான நம்பிக்கை. உங்கள் வழியாகத்தான் ஆண்டவர் மாட்சி பெற போகிறார். உன் வழியாக நான் மாட்சி பெறுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வழியாக உங்கள் பள்ளிகளிலே ஆண்டவர் மாட்சி பெறுவார். உங்கள் இல்லங்களிலே ஆண்டவர் மாட்சி பெறுவார். நீங்கள் விளையாடுகிற விளையாட்டிலே ஆண்டவர் மாட்சி பெறுவார். செல்லும் இடமெல்லாம் உங்களை மாட்சிப்படுத்தி ஆண்டவர் தன்னுடைய பெயரை மாட்சிப்படுத்துவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு எனக்கு போதுமானவர். இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை மிகுந்த அன்பு செய்த இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. என்னை காண்பவரே நன்றி. என்னை காண்பவரே நன்றி. என்னை காப்பவரே நன்றி. என்னை காப்பவரே நன்றி. என்னை சுகப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. சுகப்படுத்துவரே நன்றி. என்னை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி. என்னை வாழ வைத்தவரே உமக்கு பிறரை வாழ்விக்க என்னை பயன்படுத்துகிறவரே நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. 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 அப்படியே முழந்தால் படியிட்டு நம்ம ஆண்டவரை முழுமையாக அர்ப்பணிங்க. இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வருடத்தில் ஆண்டவர்
எதெல்லாம் கேட்கணும் ஆசைப்படுறீங்களோ அதை கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, உரிமையோட, பிள்ளைகளுக்குரிய உரிமையோட, நம்பிக்கையோட கேளுங்க. ஏசப்பா இந்த நாள் முழுவதும் உங்களோட பேசினாரு, உங்களை பேச வைத்தார், முடிவுகள் எடுக்க வைத்தார். உலகத்தை தேர்ந்து கொள்கிறாய், என்னை தேர்ந்து கொள்கிறாய் என்று கேட்டபோது நான் உம்மைத்தான் தேர்ந்து கொள்வேன், விவிலியத்தை தேர்ந்து கொள்வேன் என்று தேர்வு செய்ய வைத்தது இயேசுதான். நான் நன்மையான, நேர்மையான, உண்மையான வழியில் நடப்பேன் என்று அறிக்கையிட வைத்தது இயேசுதான். உனக்குள்ள அந்த நற்செயலை தொடங்கியவர், இறுதி நாள் வரை அதை முடிக்க ஆவியானவரை உனக்கு இப்போது வழங்கி கொண்டிருப்பவரும் அவர் இயேசுதான். அந்த இயேசுட்ட சொல்லு, அப்பா இந்த வருடத்துல ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை கொடுத்தீங்க, படிப்பை கொடுத்திருக்கிறீங்க, மறைக்கல்வி வகுப்பை கொடுத்திருக்கிறீங்க, ஞானத்தை கொடுத்திருக்கீங்க, எங்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களை கொடுத்திருக்கிறீங்க, எங்களை அன்பு செய்யக்கூடிய நல்ல பெற்றோரையும் நண்பர்களையும் உறவினர்களையும் உடன்பிறப்புகளையும் கொடுத்தீங்க, இதனை வழிநடத்தக்கூடிய தந்தைகளை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களப்பா, நன்றி நன்றின்னு சொல்ற அந்த வேளையில உன் உள்ளத்து விருப்பங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சமூகத்தில் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க, இயேசுவை அறியாத எத்தனையோ பிள்ளைகள், பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க உங்களை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார், உங்களை நம்பித்தான் அவர் பரலோக காரியங்களை உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதோ சின்னஞ்சிறியவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார், ஞானிகளை வெட்கப்படுத்த இதோ குழந்தைகளுக்கு அவர் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகம் ஞானிகள் என்று, பெரியவர்கள் என்று, மூத்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வழியாக அல்ல, மாறாக உங்கள் வழியாக ஆண்டவர் மகிமை பெற விரும்புகிறார். அந்த உங்களிலே செயலாற்றுகிற ஆண்டவருக்கு உங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்கள் பெற்றோருக்காக, யாருக்காவது நோய் இருந்ததுன்னா, உடல்ல நோய் இருந்தது, குறைபாடுகள் இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட கொடுங்க. படிக்க இயலவில்லை என்றால் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேளுங்க. திறமை இல்லை என்று உலகம் சொல்லலாம், ஆனால் உன்னை திறமையோடு படைத்தவர் அவர்தான். இயேசுட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் திறமைகளை அவர் வெளிப்படுத்துவார். திறமைகளோடு ஆண்டவர் என்று உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து ஆசீர்வதித்தவர் இந்த தாளந்துகளை பெருக்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அந்த இயேசுட்ட சொல்லுங்க, இயேசப்பாட்ட சொல்லுங்க. உங்கள் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே தேவன். உங்க அப்பா அம்மா கூட உன்னை புரிந்திருக்க மாட்டாங்க, உன்னுடைய பெற்றோர் புரிந்திருக்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் புரிய மாட்டாங்க, உன்னோட இருக்கிற நண்பர்கள் கூட உன்னை புரிய மாட்டாங்க. ஆனால் இயேசுவுக்கு உன் காயங்கள் தெரியும், உன்னுடைய அந்தரங்கம் தெரியும், உன்னுடைய உள்ளார்ந்த உணர்ச்சிகள் தெரியும். எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எது உனக்கு எதிர்கால நன்மை பயக்கும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து தெளிந்து உனக்கு வெளிப்படுத்துகிறவர், உன்னை வழிநடத்துகிறவர், உன்னை அரவணைக்கிறவர், உனக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர் இயேசு ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். அந்த இயேசுவை பிடித்துக்கொள், இயேசுவை சிக்கன பிடித்துக்கொள். இயேசுட்ட சொல்லு, உன் இருதயத்தை உடைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இந்த நாளில் நீ எதற்காக இந்த இடத்துக்கு வந்த? சும்மா நேரப்போக்குக்காக அல்ல, விளையாட்டுக்காக அல்ல. இந்த ஒரு நாளில் நீ பெறுகிற பலம் இந்த வருடத்திற்கான ஒரு ஆசீர்வாதம். வருடம் முழுவதுமாக நீ இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஆற்றலை ஆண்டவர் இந்த அருள் பொழிவின் வழியாக கொடுக்கிறார். நீ எந்த அளவிற்கு உன் பாத்திரத்தை திறந்து ஆண்டவருடைய அருளுக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த அளவிற்கு நிறைவான அருள் உனக்குள் நிரப்பப்படுகிறது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி இயேசுவிட சொல்லி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சேர்ந்து பாடும். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மாண்பு
நாமத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து நன்றி இயேசுவே. எல்லோரும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கைகளை அசைத்து நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.